சம்மந்தி சம்மந்தி அப்படிலாம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. முடிச்சு கொடுத்துறேன் சம்மந்தி. உங்ககிட்ட வேலை பார்த்த எனக்கு மீத வேலையை பார்க்க மாட்டேமா என்ன? அதெல்லாம் நீங்க நினைச்ச மாதிரியே வீட்டை உங்க கையில ஒப்படைப்பேன். என் மகளுக்கு இல்லாம வேற யாருக்கும் சம்மந்தி. ஏமாத்துறேன் அந்த வார்த்தையை விடாதீங்க சம்மந்தி. ஓ நிறுத்தியா சும்மா கெஞ்சிக்கிட்டு இந்த கெஞ்சுறதெல்லாம் வீடு கட்ட கொடுத்தியே மேஸ்திரி. அவன் கை காலில் விழுந்தாவது என் மகளுக்கு வீட்டை கொடுத்தாவணும், அப்பதான் கல்யாணம் சம்மதி பண்ணுவான் அப்படின்னு. அவன் கை காலில் விழுந்தா நீ வீட்டை பிடிச்சிருக்கணும் ஆம்பளையா இருந்தா. இப்போ வந்து ஏன் காலில் விழுகிறோம் சொல்ற? நாங்க சம்மந்தி உங்க கையை பிடிக்கிறேனா என் மகளுக்காக காலை பிடிக்க மாட்டேனா என்ன? எம்புட்டோ சொல்லி பார்த்துட்டேன். சம்மந்தி வீடு கல்யாணம் நடக்கணும்னா வீடு முடிச்சு கொடுக்கணும்னு சொன்னாருன்னு எவ்வளவோ சொல்லிட்டேன். அவனோட மனைவியா இறந்து போனதுக்கு நம்ம என்ன பண்றது? நம்மளுக்கு ஒரு மனிதாபிமானம் வேணாமா? ஓ உன் மனிதாபிமானத்தை உன்னோட வச்சுக்கையா. அப்ப மனிதாபிமானம் தானே, வீட்டெல்லாம் முடிச்சுட்டு மனிதாபிமானப்படி அப்புறம் வீட்டுக்கு வா, அப்புறம் உன் வீட்டு பொண்ணை எடுத்துக்கிறேன். அப்படித்தாயா? ஏதோ என் மயம் பிடிக்குதுன்னு சொல்லிவிட்டானே, ஓ மகளும் கட்டுனா என் பிள்ளைய தான் கட்டுவோம் நிக்குது. நீயும் சரி ஒத்தமாக வீடு வாசல்லாம் கட்டித்தரேன்னு சொல்றியேன்னு சொல்லிட்டு வந்து சம்மதத்துக்கு ஒத்துக்கிட்டா. இப்போ கல்யாணத்துக்கு சரி 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 கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாமே பண்ணிப்பறேன் மண்டைய அடிபட்டு இப்ப அது முடியல இது முடியலன்னு நொட்டம் சொல்லிக்கிட்டு இருந்தா என்னையாத்தான் சம்மந்தி? இப்பவும் சொல்றேன் எல்லாம் என் ஒத்த மகளுக்கு தானே, இந்த உசுரே ஒத்த மகளுக்கு தானே. என்ன சம்மந்தி இந்த வாரம் முடிக்க வேண்டிய வேலை நான் ஒரு 10-20 நாளும் முடிச்சு உன் கையில ஒப்படைச்சிருவேன் சாவிய. அதுக்காக இப்படி பேசுறீங்களே சம்மந்தி, அப்புறம் எப்படி நம்ம 2 பேரும் முகத்து முறம் பாத்துக்கிறது? யோ இந்த கதை விடுற வேலை வச்சுக்கிறப்படாது. கதை விடுற வேலை நீ என்னையா சொன்ன? எனக்கு 1000 தான் இருந்தாலும் வாக்கு சுத்த முக்கியம். நீ அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கணும்? கல்யாணத்தை கட்டியா ஒரு வாரத்துல சாவியை தாரம் சொல்லியிருக்கணும். கல்யாணம் அன்னைக்கு நீ சாவியை தரும் சொன்னியா இல்லையா? இப்ப வாக்கு தவறி பேசுறது நீயா நானா? உன்னை பார்க்க மாதிரி ஓட்டாண்டி மாதிரி நினைச்சையா இப்படி எல்லாம் ஏமாத்தி ஏதாவது பண்ணுவாயின்னு? இப்பதானே தெரியுது உன்னோட லட்சணம் என்னன்னு. பொண்ணை பேசி முடிச்சுட்டு கடைசியில கால வரி எல்லாம் முடிவு பண்ணிருக்கியோ. என் மகன் தாலி கட்டிட்டானா அப்புறம் என்ன பண்ண முடியும்? சம்மந்தி சத்தியமா இல்ல சம்மந்தி. நானும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், வேற ஆளுகளை வச்சாவது முடிச்சு குடியான்னு. அவன் வீட்டை விட்டே வராதப்போ நான் என்ன பண்ணணும் சம்மந்தி? அவன்கிட்ட போய் அடித்தடியா கேட்க முடியுமா அந்த நேரத்துல? அவன் இல்லாதனால வேலையாளுன்னு அப்படி இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சம்மந்தி. கொஞ்சம் பொறுத்து போங்களேன், கொஞ்சம் பொறுத்து கல்யாணம் ஒரு வாரமா 10 நாளையும் வீடு ரெடி பண்ணி கொடுத்துறேன் சம்மந்தி. பேசினதே பேசிக்கிட்டு இருக்காத. வீட்டை முடி, கையில சாவிய கூடு, வீட்டு சாவிய. என் மகன் உன் மக கழுத்துல தாலியை கட்டுவேன். அமிர்தேன் வாழா போனவன் என் பேச்சை எங்க கேட்டான்? இப்படி இறக்கமே இல்லாத குடும்பத்துல எப்படி போய் வாழ போறான்னு தெரியலையே. சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே சமந்தி. நீங்க தான் இப்படி கோவப்படுறீங்க. உங்க மகன் நல்ல குணமா தான் இருக்காப்புல. நான் வேணா உங்க மகன்கிட்ட பேசுறேனே. உங்க மகன்கிட்ட பேசுறதுன்னு நீங்க பொறுமையா போய் அமைதியா இருந்தீங்கன்னா அந்த பையன் தாலி கட்டுவாப்புல. ஓஹோ, அவன் உங்க பக்கம் இருக்கிறதுல பேசுறியா? என்ன தெரிந்தாலும் நம்ம பக்கம் இழுத்து போறலாம்னு. யோ அதெல்லாம் முடியவே முடியாதியா. வீட்டு சாவியை கொடு, கல்யாணம் நடக்கும். அப்படித்தான். என்னப்பா டைல்ஸ் கடையில இருந்து நம்ம சைட்டுக்கு இறக்க சொன்னா இங்க வந்து இறக்கிட்டாப்லையா? எங்க டைல்ஸ்ல நீங்க சொல்ல முடியாதானே? இங்க புக் பண்ணது இல்லைன்னு சொல்லி அனுப்பிருக்கலாம்ல. ஹலோ மாணிக்க கேக்குதா? உங்க சைட்ல தான் நிக்கிறேன். ஆமா, டைல்ஸ் கடையில இருந்து அனுப்பின டைல்ஸ் எல்லாம் மாத்தி உங்க சைடுக்கு வந்து இறக்கிச்சாம்ல. அப்படியே சொல்லிவிட வேண்டியதானப்பா, நம்மளுக்கு எதுவும் ஆர்டர் கொடுக்கலன்னு. ஆனா ஆமாப்பா, நம்ம சைடுக்கு வர வேண்டிய டைல்ஸ் எல்லாம் இங்க உங்க சைட்ல இருந்து இறக்கி போட்டு போயிட்டாங்க. அப்படியா? உங்க மாதிரி ஏழை பாளைய குடும்பத்திலாம் சம்மந்தம் வச்சுக்கிறேன்னு சொன்னது ஏன் தப்பு? ஒரு பிள்ளைக்கு சேர்த்து வச்சிருக்கேன், குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சு மாளிகை மாதிரி வீடு கட்டி தரேன்னு உன் பேச்சை நம்பி சரின்னு ஒத்துக்கிட்டே பாரு. இன்னைக்கு அசிங்கப்பட்டு போய் நிக்கிறையா? அசிங்கப்பட்டு போய் நிக்கிறேன். தாலியை கட்டிவிட்டோம்னா அப்புறம் 10 பவன் அப்புறம் போடுறேன், 5 பவன் அடுத்த வருஷம் போடுறேன், 2 பவன் அடுத்த மாசம் போடுறேன், அப்படியே ஏப்ப கட்டி போடலான்னு பாத்தீங்களா? இங்க வரியா? என்னைக்கு நடக்காது, என்கிட்ட நடக்கவே நடக்காது. சம்மதி உங்க காலில் வேணாலும் விழுகிறேன் சம்மதி. அப்படிலாம் பேசாதீங்க சம்மதி. நான் அடுத்த வருஷம் அடுத்த மாசம் சொல்லலையே. 10 நாளோ 15 நாளோ அதுக்குள்ளேயே முடிச்சு கொடுத்துறோம் தானே சொல்றேன். சம்மந்தி என் நிலைமையை புரிஞ்சுக்கிறேங்க சம்மந்தி. நான் பொண்ணை பெற்றவன், இதை விட எனக்கு வேற வழியே தெரியல சம்மந்தி. என் மகளும் உங்க மகனை தான் கட்டுமானு புடிவாத மாதிரி நின்றுட்டா. இதுக்கு மேல ஒரு தகப்பனா ஒரு அப்பனா நீ என்ன பண்ண சொல்றிய? டேய் ஒரு நிமிஷம் நான் ஃபோன் பண்றேன். பையன்னு சொல்றல, பை கூப்பிடுறேன். ஐயோ சம்மந்தி, எனக்கு வழியே தெரியல, வேற வழியே தெரியல. கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சு ஊர் முழுக்க கொடுத்துட்டு இப்ப நீங்க சொல்றத பார்த்தா நானும் என் மகளும் செத்துதான் சம்மந்தி போகணும். இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு இதுக்கெல்லாம் இப்படி ஒரு பிரச்சனை பண்றீங்களே. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி சொன்னதான் செஞ்சேன். கல்யாணத்துக்கு முந்தின நாளே வீட்டு சாவியை தங்கில தந்துடுறேன்னு சொன்னோம். இப்படி செலவு பண்ண எனக்கு அது பண்ண முடியாம போச்சு சம்மந்தி. சொல்லுவாங்க.
என் கைக்கு மீறி சக்தியை போட்டு கடன் கொள்ள வாங்கிடலாம் என் மகளுக்காக நீங்க வீடு கேட்டதுனால கட்டித்தரம்னு ஒத்துக்கிட்டேன். எல்லாம் கடன் கப்பி வாங்கி கட்டிட்டேன் சம்மந்தி. கடைசியில் இன்னும் சின்ன சின்னதானே இருக்குது, அதுக்குள்ள ஏன் அப்படி பேசுறீங்க? அதுக்காக கல்யாணத்தை நிப்பாட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க சம்மந்தி. நீங்க நல்லா இருக்கணும், இதுக்கு மட்டும் ஒத்துக்குறங்க. ஐயா பெரியவரே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஐயா முதல்ல எந்திரிக்கையா, முதல்ல எந்திரிக்கன்னு சொல்லலையா? ஐயா எந்திரிக்கையா. நீங்க விடுங்க தம்பி. ஐயா நீங்க முதல்ல எந்திரிக்க, பேசிக்கலாம். எந்திரிக்கையா. தம்பி நீங்களா? ஆமாயா நான் தான். ஆமா நீங்க எங்க? யோ எனக்கு ஒரு முடிவை சொல்லிட்டு அப்புறம் நீங்களா நோங்களான்னு பேசிக்கிட்டு இருக்கயா சம்மந்தி. இதுக்கு மேல நீ என்ன சொல்றீங்க? என் பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம் சம்மந்தி. எனக்கு அவளுக்காக தான் இந்த உசுறு துடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சொல்லணும் கேட்கணும்னு தெரியல சம்மந்தி எனக்கு. யோ அப்ப முன்னாடியே அறிவு இருந்திருக்கணும், முன்னாடியே புத்தி இருந்திருக்கணும்யா. வாய் விடுறதுக்கு முன்னாடி இங்க வரியா, என் பையனுக்கு உன் பொண்ணை பிடிச்சிருச்சுன்னு மட்டும் அந்த சம்மந்தத்துக்கு ஒத்துக்கறல. ஒரே பொண்ணு எல்லாம் பண்ணி தரேன், வீடு வாங்கி தரேன் எல்லாம் சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். இப்போ என்னடா என் சாதி சாணம் சொந்த பந்தம் ஊருக்காரங்க முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தி தலைமுடிய வச்சுட்டேயா நீ? பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் சொல்லி உனக்கு மட்டும் அசிங்கம் இல்லையா? எனக்கு அசிங்கம் தான். நீ வீட்டை கொடுக்கும்போது என் பையனுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க, வீடு வாங்கி கொடுக்குறான்னு பெருமையா எப்படி பெருமையா சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா? கேள குடும்பமா இருந்தாலும் அதெல்லாம் பண்றாருன்னு சொல்லி கௌரவமா சொல்லிட்டு இருந்தியா? என் கௌரவத்தை நான் என்னையா பண்றது? இப்ப என் சாதி சாணம் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கணுமாயா? நீ கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு நீ கொடுத்தா என்னையா, கொடுக்காத என்னையா? எங்க வீட்டு சாதி சாணம் கல்யாணம் எப்படி நடக்குது தெரியுமா? எங்க சொந்தக்கார கல்யாணம் எப்படி நடக்குது தெரியுமா? 100 ரூபாய் தங்க போடுறாங்களா? நான் அப்படிலாம் கேட்டேனாயா? சரி வீடு கட்டி தரேன்னு சொன்னேன், ஏதோ நாள் 40 ரூபாய் முடியும்னு சொன்னேன், சரின்னு ஒத்துக்கிட்ட இல்லையா? 1 கிலோ தங்க போடிய மயனை கட்டிட்டு போக ஆள் கியூல நின்றுச்சு. என் பாடா போனவன் அவன் கேட்டானா? பாடா போனவன் கேட்டானா பேச? அப்பா ஏங்க பையனுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? இப்பதான் ரவி என்ன ஃபோன் பண்ணாங்க. நீங்க நின்றீங்க சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். வேணாப்பா வேணாம், எனக்காக நீங்க யாருக்கு அல்லையும் விழுக வேணாப்பா. அப்பா ப்ளீஸ் பா வேண்டாம். யோ பொண்ணு நல்லா வளப்பியா? பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது இடையில வந்து பேசுற நல்ல வளப்பியா? அதான் பொண்ணே வேணாம்னு சொல்லுதுல, சொல்லிட்டு போக வேண்டியதானே? என் மயனை நான் பாத்துக்கிறேன். என்னங்க நீங்க பேசுறீங்க? நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். மனசாட்சியே இல்லாம இப்படி பேசுறீங்களே. அந்த பொண்ணு இப்ப கேட்காம இருந்தாங்க நல்ல வளர்ப்பு இல்ல. ஒரு பெத்த தகப்பை அசிங்கப்பட்டு நிக்கும் போது கேட்காத இருக்கிற பொண்ணு எப்படிங்க நல்ல பொண்ணா இருக்க முடியும்? அவர் நல்லா தான் பொண்ணை வளர்த்திருக்காருங்க. ஏய் நீ யாருடா இடையில வந்து குறுக்க நெருக்க பேசிக்கிட்டு இருக்கவன்? உன் வேலையை பார்த்துட்டு போடா. நான் சொல்றேன்ல வேணாம், அவர் சொல்ற மாதிரி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிருங்க. வாங்கப்பா நம்ம போலாம். நீ சும்மா இருமா, நீ சும்மா இரு. இல்லப்பா நான் ஆசைப்பட்டேன்னு ஒரே காரணத்துக்காக தானே இப்படி கஷ்டப்படுறீங்க. எவ்வளவோ கடன் வாங்கிட்டீங்க, இதுக்கு மேல வேணாம்ப்பா வேணாம், உங்களால முடியாதுப்பா. விவரம் ஏதும் அவன் அறியவில்லை. அம்மா இல்லாம செல்லமா வளர்த்தீங்க, நான் என்ன சொன்னாலும் கேப்பீங்க சம்மதிப்பீங்கன்னு நினைச்சு இப்படி பண்ணிட்டேன். ஆனா அவரு நல்லவர் தான்ப்பா. ஆனா இவங்க இப்படி சொல்லும் போது வேணாம் வேணாப்பா. நீங்க கடன் வாங்கினதெல்லாம் போதும். ஒரு வீடு கேட்டாருன்னு சொல்லிட்டு எவ்வளவு கடன் வாங்குனீங்க? இதுக்கு மேலேயும் கடன் வாங்க முடியல இப்போ உங்களால. இதுக்கு மேல நீங்க மாணிக்கா அங்களுக்கு காசு கொடுத்தாதான் வீட்டு வேலை ஆரம்பிப்பாங்க. வேணாப்பா நீங்க கடன் வாங்க வேணாம், விட்டுருங்க. மகளே இதை நான் அப்ப சொல்லும் போதே ஏத்துக்கலையே. இப்ப எல்லாம் முடிச்சு பத்திரிக்கை அடிச்சு கொடுத்து வீடு இன்னும் வீடு கடன் வாங்கி கட்டிவிட்டேன். இன்னும் கொஞ்சோண்டு தொகை என்னால பெரட்ட முடியாம உன் கல்யாணம் நின்று வச்சுனா அதுக்கப்புறம் எதுக்கு இந்த அப்பனுக்கு உசுறு? எதுக்கு இந்த அப்பனுக்கு உசுறு? என்ன விதி என்ன விதிடா முன்னாடி செத்து போனது அதெல்லாம் பொய்யா நினைச்சையா? இந்த ஏழை வாயில இருந்து வரதெல்லாம் பொய்யாதான் இருக்குன்னு நினைச்சையா? அப்படிதான் எனக்கு தெரிஞ்சவன் அப்படித்தான் ஒருத்தன் தெரிஞ்ச கல்யாணத்துல 10 பேர் நாங்க 6 மாசத்துல போறோம்னு சொல்லிவிட்டு 6 வருஷம் ஆகி போச்சு இன்னும் போடல. இப்படிதான் உங்க மாதிரி ஆளுங்களாம் இப்படிதான் ஏமாத்துவீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேஸ்திரி பொண்ணாடி செத்து போயிட்டோம்னு டிராமா அடிப்பிட்டு இப்ப காசு பெரட்ட முடியலன்னா மகன் வந்தவனே டிராமா போடுறீங்களோ? டிராமா எதையா உண்மை? அப்ப இங்க பாருங்க, வார்த்தையை அளந்து பேசுங்க. அது என்ன ஏழை வளைய வாயிலிருந்து வார்த்தையெல்லாம் பொய் ஏங்க? அப்ப மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறீங்களே, உங்களை என்ன சொல்றது? நீங்க வச்சிருக்க பணத்துக்கு ஏத்தாப்புல பெருந்தன்மை உங்கள்கிட்ட இல்லையே, அதுக்கு அப்ப உங்களை என்ன சொல்றது? உங்களை ஏழைன்னு சொல்றதா பணக்காரன்னு சொல்றதா? யோ என்ன ஆளை விட்டு மிரட்டுறியா? ஆளை விட்டு அப்பன மகளும் ஆளை விட்டு மிரட்டுறீங்களா? ஐயோ இல்லங்க சமந்தி. யோ இம்புட்டு நடந்து வச்சு இம்புட்டு நடந்ததுக்கு அப்புறம் என்னையா சமந்தி? சமந்தியா சமந்தி போய் சாம.
ஏமா அழுகாதம்மா. இந்த அடிக்கிறவன் பேசுறானே மனசாட்சி இல்லையா மனசாட்சி இல்லையான்னு, அந்த மனசாட்சி படி கடைசியா ஒன்று சொல்றேன். வீட்டை முடிங்க. வீட்டை முடிச்சு சாவி தந்தா என் மாயன் தாலியை கட்டுவேன். சும்மா அந்த வேலை அடுத்த வேலை உருட்டுற வேலை அடுத்த வாரம் 10 நாள் கதைக்கே ஆகாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேஸ்திரி பொண்ணாடி இப்ப கையில காசு பரட்ட முடியல. இந்த உருட்டு பரட்டுக்கெல்லாம் எங்க குடும்பம் செட் ஆகாது. வீட்டை முடிச்சிட்டு வா, அதுக்கப்புறம் பிறகு பேசிக்கலாம் எல்லாத்தையும் கல்யாணத்தை பத்தி. நீங்க பேசுனதெல்லாம் போதும் போதும். இனி எங்க அப்பாவை எதுவும் பேசாதீங்க. நீங்க வீடு வேணும்னு கேட்ட ஒரே காரணத்துக்காக எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. கடனாளியாவும் ஆயிட்டாரு. இதுக்கு மேல பேசி நோக அடிக்காதீங்க அங்கிள். போயிருங்க, பேசாம போயிருங்க. மானா குறையும் இன்னும் மாசு படியும் போறேன். போகாம அதுக்கு முன்னாடி உன்கிட்ட புரியுது அங்கிள். நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். உங்க பையன்கிட்ட என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியுது. உங்க பையன்கிட்ட நீங்க தான் வீடு கண்டிப்பா வேணும்னு கேட்டீங்க, அப்பதான் கல்யாணம் நடக்கும். இந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன். இப்ப கூட வீடு கொடுக்கறதால தான் நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கறலைங்கிறதையும் சொல்ல மாட்டேன். இங்க நடந்த எந்த பிரச்சனையும் சொல்ல மாட்டேன். நாங்கள தான் கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லிக்கிறேன். உங்க பையனுக்கு எந்த விஷயமும் தெரியாது நீங்க என்கிட்ட பேசுனதெல்லாம். போதுமா போதுமா? சொல்லுக்கும் தெரியாமல் கடவுளே, இது என்ன கொடுமை. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு மாட்டோம்னு சொன்னா அந்த புள்ளியோட நிலைமை. இப்படியும் மனுஷங்க இருக்காங்களா? நகை 40. கடவுளே, உனக்கு கண்ணே இல்லையா, கருணையே இல்லையா? சம்மந்தி, எனக்கு தப்பா நினைக்காதீங்க. நாங்க சொன்ன மாதிரி மேஸ்திரி பொண்டாடி செத்தது உண்மை. அந்த டைம்ல வேலை ஆரம்பிக்காம கிடந்ததுனால கையில உள்ள காசு நகை ரேட்டு ஏறவும் நகையை போய் 10 பவுன் எடுத்து வச்சிருவோம்னு எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதுலதான் சிக்கலா போச்சு. காசு பரட்டுறது இல்ல. நான் எதுவும் பொய் சொல்லல சம்மந்தி. பெற்ற தாய்படும் பாடு பிள்ளை தானறியா. திரும்ப என்னையா, நகை எனக்கு 70 பவுன் வேணும்னு சொன்னேன். அதுல அப்படி இப்படின்னு குறைச்சு 40க்கு கொண்டு வந்தாச்சு. சரி தொலைதுன்னு விட்டுட்டேன். இதுலயும் கை வச்சா எப்படியா? ஐயா இங்க பாருங்கயா, இங்க என்ன சொன்னாலும் அவர் ஏத்துக்கிற நிலைமையிலையும் புரிஞ்சுக்கிற நிலைமையிலையும் இல்ல. அப்படியே திரும்ப திரும்ப அவர்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு நிக்கிறிய. ஐயா கொஞ்சம் தனியா வர முடியுமா? வாங்கய்யா, நான் சொல்றேன், இங்க வாங்கய்யா. தம்பி, இன்னமும் அந்த ஆளு கை காலில் விழுகவாது செஞ்சிருப்பேன். நீங்க ஏப்பா கூப்பிட்டீங்க? ஐயோ ஐயா, சின்ன வயசுல இருந்து நீங்க இருக்க கோயிலுக்கு தான் அம்மா கூட்டிட்டு வரோம். உங்களை கருவறையில நின்று தான் பார்த்து பழக்கம். இப்போ கஷ்டமான ஒரு காலில் விழுகும் போது மனசே தாங்கலையா. நீங்க என்ன சொன்னாலும் அவர் புரிஞ்சுக்க மாட்டாரியா. அப்புறம் எதுக்கு சும்மா வீம்பா? சீட்டு ஒன்று கட்டினே ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு. அந்த பணம் வருங்கிற நம்பிக்கையில போயிட்டு கையில வீட்டுக்கு வச்சிருந்த காசை மேஸ்திரியும் விலைக்கு வராமல் இருந்தவனை நகை விலையும் கிடுகிடுன்னு ஏறுதே போய் நகை எடுத்து போடுவோம். அவங்க 40 பவன் நகை கேட்டாங்க. நம்ம அப்படி இப்படின்னு குருவி சேர்த்தாப்புல சேர்த்தது ஒரு 25 பவன் தான் இருந்துச்சு. மேலே 10 பவன் எடுத்தேன். இன்னமும் ஒரு 6 இருக்கும் குறைவா இருக்கும். அந்த காசை போட்டு எடுத்துட்டேன் தம்பி. சரி இந்த காசு சீட்டு காசு வந்துருமேங்கிற நம்பிக்கையில் நகை விலை வேற கிடுகிடுன்னு ஏறுதே. அப்புறம் கூட தானே நம்ம நட்டத்தில் போய் எடுக்கணும்னு நினச்சி அந்த காசை வச்சு எடுத்தது தான் இப்போ குழப்பமா போச்சு தம்பி. மச்சான் செவந்தி, நீ எங்க? உங்களை பார்த்துட்டு போனதே வந்தேன். உங்க கட்டடத்துக்கு போனேன்னா அங்கே போனா நீங்க இங்கே வந்திருக்கேதோ பொருள் இதில் மாறி போயிடுச்சு, நீங்க போயிருக்கோம்னு சொன்னாங்க. பார்த்துட்டு போனோன்னு வந்தா இங்கே வந்து இந்த கொடுமை எல்லாம் பார்க்க வேண்டியது கேட்க வேண்டியதா போச்சு. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா மனுஷனா சீ, இப்படி மனுஷங்க இருப்பாங்க கடவுளே. ஆமா, என்னம்மா நீ எல்லாம் படிச்ச பிள்ளை? என்னடி படிச்ச பிள்ளை? உங்க அப்பா இப்படி கஷ்டப்படுறாரு, இப்படி சிரமப்படுறாரு, இப்படி மனிதாபிமானமே இல்லாம இப்படி கல்லஞ்சக்காரங்களா இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு போய் நீ என்னத்தை கிழிக்க போற? ஏமா ஒரு பையனை பிடிச்சிருக்கு, அவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத பார்த்துல அது இல்ல, ஒரு அழகா பார்த்து அப்படியே விழுந்து கவர்ந்துடுறதோ யாங்கய்யா? அதுதான் வயசுக்குள்ளாரில் சொல்லுதுன்னா இந்த மாதிரி குடும்பத்துக்கு பிள்ளைய கட்டி கொடுத்து இந்த கடனை உடனே வாங்கி கட்டி கொடுத்து எதுக்குயா? அதுக்கு உங்க பிள்ளைய கூட உங்க கூட வச்சுக்கலாமே. போங்க, அந்த பாவி வரப்ப பேசுறத பார்த்து எனக்கே வயிறு எரிச்சலா போச்சு. அப்படி கத்திக்கிட்டு வருது. செவந்தி, அட சும்மா இருக்க மச்சான் நீங்க. அந்த கழிச்சல அவன் பேசுறத பார்த்தா எனக்கு அப்படித்தான் வருது. ஒரு பொண்ணு சரின்னு சொல்லுவானா, வீடு கேட்பானா, 40 பவன் நகை. ஒரு பவன் இல்ல 2 பவன் இல்ல நகை விக்கிற விலைக்கு. ஐயோ, 5 பிள்ளைய பெத்தாவே ஆண்டியா போவோம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி படுவாய் வேலையில இருந்தா ஒத்த பிள்ளைய பெத்தாவே பெத்தவங்க ஆண்டியா போய் என்ன உசுரோடவே இருக்க முடியாதவளையே. எனக்கு அப்படித்தான் வருது மச்சான். ஐயோ அக்கா, இல்லக்கா, அவங்க பையன் ரொம்ப நல்லவருக்கா. அவர் நினைச்சிட்டு இருக்காரு
இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. பையன் ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக இவர்தாக்கா அவர்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எங்க வாயை அடைச்சு எல்லாத்தையும் கேக்குறாரு. அவர் ரொம்ப நல்லவருக்கா. என்னம்மா போ, அங்க நீ சொன்னதுதான் கேட்டேன். நல்லவன் நல்லவனுங்கிற. ஆமா, அந்த பையனுக்கு தெரியாம இந்த ஆளு பிடிக்க நீ கலகத்தை முடிக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த பையன் என்ன பண்ணா, அப்ப நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி வைக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு அந்த பையன் இருக்கு. சரி அழுகாத, ஏன் அழுகிறப்ப அழுகாத. பொண்ணு வந்து அழுகிறதுக்கு புலம்புறதுக்குமா பொண்ணுங்க, தைரியமாயிருடி. பத்தி கொஞ்ச நேரம் அமைதியாரு. உன்னையில யார் பையன் வர சொன்னது? என்னைய குறை சொல்லாட்டி உங்களுக்கு தூக்கம் வராது. நான் அமைதியா தான் இருக்கேன். அப்புறம் பொண்ணுகளை அப்படி கண்ணை கசக்கி நிற்கும் போது கடுப்பாகுது மச்சான் எனக்கு. ஏன் கண்ணை கசக்கிறாங்க அப்படி? ஏன் கண்ணை கசக்கிற நிலைமைக்கு ஏன் போய் விழுகணும்? உன் பிரச்சனைலாம் நிப்பாடி சவந்தி. சும்மா பேச வரத பேச விடாம ஐயா நீ இங்கிட்டு வாரீங்களா? நீ போறியா அடி வீட்டுக்கு சவந்தி? சரி சொல்றத சொல்லுங்க, நான் ஒன்னும் வாயை திறக்கலப்பா. அண்ணே அண்ணே உங்களதான் கொஞ்சம் நில்லுங்கண்ணே. என்னப்பா சொல்லு. அதான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டோமே, அப்புறம் எதுக்கு? இல்லைண்ணே உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? வீடு முடிச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி சாவி வரணும் அப்படித்தானே? சரி, அவர் ஒரு வாரம் 10 நாள் சொல்றதை உங்களால் ஏற்றுக்க முடியல. இன்னைக்கு ஒரு பொழுது இருக்கு, நாளைக்கு ஒரு பொழுது இருக்குது. நாளைக்கு காலைல தாலி கட்டுவீல்ல, நீங்கள் நல்லபடியாக தாலியை கட்டுங்க. அப்புறம் வரவேற்பதும் வச்சிருப்பீல்ல, அதையும் பண்ணுங்க. நாளைக்கு சாயந்தரம் நாளைக்கு நைட்டுக்குள்ள வீட்டோட சாவி உன் கைக்கு வரும். அதுக்கு நான் பொறுப்பு, நான் கேரண்டி. அவர் தான் காசு இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி கதை விட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் உன்னால மட்டும் எப்படி முடியும் நாளைக்குல? அண்ணே எப்படி முடியுது ஏது முடியுது அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைண்ணே. உங்க கையில வீட்டோட சாவி வரும். நீங்க தாலி கட்ட சம்மதிப்பையெல்லாம் மாட்டிக்கலாம். அதை சொல்லுங்க. தம்பி ஐயா நீங்க இருங்கய்யா. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? உங்களோட பழக்கம் எத்தனை நாள் பழக்கம்? இன்னைக்கு நேத்தா உங்களை பாக்குறேன். இதோட போய் நானும் என் பொண்ணும் சாப்பிட்றது தவிர வேற வழி இல்லைன்னு நினைக்கும் போது கடவுள் மாதிரி வந்தியே இப்போ. ஐயா கடவுள் மாதிரி வந்தியே ஐயா. உனக்கு நான் என்ன கைமாறியா செய்ய போறேன்? உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்? ஐயா இன்னும் ஒரு 5-6 நாள்ல பணம் வந்துடும் ஐயா. பணம் வந்துடும். வந்தவுடனே எப்படி செலவு பண்ண மொத்த பணத்தையும் தந்துடுற ஐயா. மாணிக்கு இன்னும் ஒரு 5 லட்சம் ரூபாய் வேலை தான் இருக்குன்னு சொன்னாப்புல. ஐயோ ஐயா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்படிப்பட்ட மனுஷங்களே வாழும்போது உங்களை மாதிரி மனுஷன் ஏன் வாழக்கூடாது? சாவணும் நினைச்சாங்களாம்ல, நீங்களே 4 பேருக்கு புத்தி சொல்ற நீங்க இப்படி பேசலாமா? அதெல்லாம் எங்க மச்சான் சொன்னா, எங்க மச்சான் வாக்கு கொடுத்தா அது கடவுளே கொடுத்த வாக்கு மாதிரி. அதை முடிக்காம என் மச்சான் ஓயாது, என் மச்சான் தூங்காது. நீங்க சொன்னபடிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. எங்க மச்சான் நிச்சயம் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு கொடுத்துறான். அடட அப்புறம் என்ன இம்புட்டு உறுதியா தம்பியும் சொல்றாப்புல, தங்கச்சியும் இம்புட்டு இதுவா சொல்லுது. அப்ப எனக்கு சம்மதம். காலையில கல்யாணம் நல்லபடியா நடக்கும். தம்பி சொன்னது மாதிரி செஞ்சுட்டா ரொம்ப சந்தோஷம். வேற ஒண்ணும் இல்லை சம்மந்தி. அப்ப கல்யாண ஏற்பாடெல்லாம் தடவை பண்ணிடலாமா? ஒன்னத்தையும் நிப்பாட்ட வேணாம், அதெல்லாம் தாமதம்னு பண்ணுங்க சம்மந்தி. நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பி இப்படி சொல்றாப்புல. தங்கச்சி யார் தம்பி? நீங்க கட்டிக்கிற பொண்ணா? உங்களை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்குப்பா. கொடுத்து வச்சவங்க பண்ணீங்க சம்மந்தி. இதுதான் உன்னை நான் வேலை பார்க்குற இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்றது. போயா அண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. நீங்க பண்ண இந்த உதவி சொந்தக்காரங்க கூட பண்ண மாட்டாங்கண்ணே. நன்றின்னு ஒரு வார்த்தையில உங்களுக்கு நான் எப்படி சொல்ல போறேன்னு தெரியலண்ணே. இந்த காலத்துக்கும் நீங்க செஞ்ச இந்த உதவியை மறக்க மாட்டேன்னா. அழுகாத, அதான் எங்க மச்சான் சொல்லிருச்சுல, கண்டிப்பா கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அழுகாத. அடட மருமகளே, கண்ணை கசக்கிட்டு அதெல்லாம் கல்யாணம் நீ தான் வீட்டு மருமக. இதை யாராலையும் மாற்ற முடியாது. கண்ணை துறை முதல்ல என் மருமக அழுகக்கூடாது. என்ன உலகமடா இது? சரிப்பா தம்பி, அப்ப ரொம்ப நல்லது. வீட்டை பார்த்து என்னன்னு 2 நாள் சீக்கிரம் செட்டு போட்டு இன்னைக்கு நாளைக்கு முடிச்சிருங்க தம்பி. அப்ப சமந்தி வரவா? பேசுனதை கொண்டது எதையும் மனசுல வச்சுக்கிறாதியா சமந்தி. மருமகளே உனக்கு தம்மா. அப்ப வரவா எல்லாருக்கும்? ஒரு நிமிஷம் உங்களை பேசலாமா? எப்படி 50 நேரம் முன்னாடி வாய் தந்து நீ சம்மந்தின்னு சொல்லாதீங்கன்னு சொன்னீங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்போ வாய் நிறைய சம்மந்தி மருமகன் சொல்றீங்களே, உண்மையிலே உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அசிங்கமா இல்லையா? அந்த பெரிய மனுஷர் காலில் விழுந்து 40 பவன் நகை, 1 பவன் இல்ல 2 பவன் இல்ல 10 பவன் இல்ல 40 பவன் நகையை ரெடி பண்ணிட்டேன். வீடு கடைசியில் ஒரு 5 லட்சம். அல்ப காசு 5 லட்சத்துக்காக கல்யாணத்தை நிறுத்தம் சொன்னீங்களே, இப்போ எந்த இதுல சம்மந்தி சம்மந்தின்னு சொல்றீங்க?
இப்ப போய் மருமகன்கிறியே, எந்த மூஞ்சி முகர கட்டைய வச்சுட்டு மருமகன் கூப்பிடுற? அந்த பொண்ணு எவ்வளவு அழுதுட்டு நின்னுச்சு. அப்ப வந்து மருமகன் தெரியலையா? மகனுக்கு பிடிச்ச பொண்ணுன்னு தெரியலையா? கல்யாணத்தை முடிவு பண்ண பொண்ணுன்னு தெரியலையா? தாலி கட்ட போற பொண்ணுன்னு தெரியலையா? மகனுக்கு தெரியாம வீடு கட்டி வாங்குறது மகனுக்கு தெரியாது, நகை நட்டு போட சொன்னது மகனுக்கு தெரியாது. இதுல வேற ஊருப்பட்ட நகவே 70 சவரன். இப்ப 40 போடுறோம்னு சொன்னாங்களாம். 40 சும்மாவா? இப்ப விக்கிற விலைக்கு 40 சும்மாவா? அந்த 40 பவுனை பெறறதுக்குள்ள அந்த ஐயாவோட ஊட்டி எலும்பே உடைஞ்சு போயிருக்கும்யா. ஏன் அப்படி ஏழைய பழைய வயித்துல அடிச்சுக்கிறீங்க? பொம்பளை பிள்ளை பெத்தவங்க மனசே பதறடிக்கிறீ அப்படியே. செவந்தி விடு செவந்தி. நீ சும்மா இரு மச்சான். இல்லண்ணே, நான் ஒண்ணு கேக்குறேன். இந்த மனுஷனை காலில் விழுந்து கெஞ்சினாரு, மனசு இறங்கல. இப்ப சம்மந்தின்னு செவந்தி சொல்ற மாதிரி இப்ப சம்மந்தின்னு சொல்றீங்களே, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல காரியம் 1000 இடத்துல 2 பேரும் சந்திக்கிற மாதிரி நிலைமை வரும்? எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசலாம் மறந்து மூஞ்சியை காமிச்சு பேசிக்க முடியும்? இப்ப உள்ள அதே உறவு நீடிக்குமா? நீங்க 1000 தான் எல்லாத்தையும் மறந்து சிரிச்சு பேசினாலும் இந்த ஐயா பட்ட வேதனையை, கல்யாணத்தை விருத்தப்புறம் சொன்ன அந்த வார்த்தையும் அவர் ஆயுசு வரைக்கும் அவரை போட்டு அறுக்காது, அவரை போட்டு துடிக்க வைக்காது. உங்க பொண்ணு படிச்சிருந்தா மட்டும் போதும், வேற எங்களுக்கு எதுவும் வேணாம்னு கூட்டிட்டு போற சில குடும்ப மத்தியில, இல்ல உங்க பொண்ணு படிக்காட்டியே பரவாயில்ல, நல்ல குணவதியா இருந்தா போதும் அப்படி கட்டிட்டு போற மத்தியில இப்படியும் சில ஜென்மங்கள் இருக்கிறது வேதனையா இருக்குது இந்த காலத்திலயும். பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வர பொண்ணு மட்டும் அழுதும் உங்களுக்கு இறங்காத மனசு. எங்க மச்சான் நாளைக்கு எல்லாம் ரெடி பண்ணி கட்டித்தாரேன்னு சொல்லி எங்க மச்சான் சொன்ன வார்த்தையில இறங்குதுன்னா அப்ப உங்களுக்கு நாய் குணத்தை விட மோசமான குணமையா உங்க குணம்? நாய் கூட நன்றி உள்ளதா இருக்கும். எல்லாத்தையும் விடுங்க. நாளைக்கு உங்க வீட்டுக்கு கட்டிட்டு அந்த புள்ள வந்துருச்சுன்னா அந்த புள்ள கையால தானே தண்ணி வாங்கி குடிக்கணும், அந்த புள்ள கையால தானே கஞ்சி வாங்கி குடிக்கணும். எல்லாத்தையும் எங்க அப்பா அப்படி காலில் விழுந்து இப்படி எல்லாம் எங்க அப்பாவை சித்திரவதை பண்ணியே, உனக்கு நாயா தண்ணி தரணும், உனக்கு நாயா கஞ்சி ஊத்தணும் அப்படின்னு விரட்டி அடிச்சா என்னையா பண்ணுவிய? அப்ப உங்க பணக்காசு உள்ள மருமக வந்தா உங்க குடும்பத்தை தாங்கும் சொன்னீங்களே, அந்த பொண்ணு தாங்குமா? பேசுற வார்த்தையும் சொல்ல ஏத்தாப்புல நிக்கிற ஒரு மனசு கஷ்டப்படாம இருக்கணும். இப்படி கண் கலக்கி கதி கலக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சம்மந்தி என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்ப ஏற்பாடு பண்ணுங்க, நான் வரேன். என்ன விதிடா என் விதியே. அப்புறம் என்ன கண் கலங்கிட்டு இருக்கிய? இங்க எவ்வளவு வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஆக வேண்டிய காரியத்தை போய் நல்ல சந்தோஷமா ஆரம்பிங்கய்யா, போங்கய்யா. கண்ணில் அன்பை சொல்வாளே யாரும் இல்லை இவள் போல. அப்படி சிரிக்கணும் மச்சான். அங்க பத்தியா மச்சான், அவளுக்கு கல்யாணத்துல வந்துருச்சு. உங்க வீட்டுல நல்லபடியா நல்ல முறையா வளர்த்துருக்காங்கம்மா. தைரியமான பொண்ணா. நான் இப்படி பாசத்தை காமிச்சு வளர்த்தனே தவிர இவளுக்கு தைரியத்தை கொடுத்து வளர்க்காம விட்டுட்டேன். நீ நல்லா இருக்கணுமா. எங்க மச்சானும் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க. எங்க மச்சான் நல்லா இருந்துச்சுனாவே நானும் நல்லா இருப்பேன். எனது உயிரையும் போட்ட செவந்தி, உன்னை சொன்னா உன்னை மட்டும் சொல்லணும், என்னையா இருக்கிற தம்பி. அப்ப வரட்டா. காசை பத்தி நீங்க பயப்படக்குள்ள வேணாம். ஒரு வாரத்துல 5 நாள், ஒரு வாரத்துக்குள்ள உன் கைக்கு காசு வந்துடும் தம்பி. யோ ஐயா, போங்கய்யா, போய் வேலையை பாருங்கய்யா, போங்கய்யா. எப்ப காசை ஊத்தி வீசிக்கிட்டு இருக்கிய? நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும், நீங்க கிளம்புங்கய்யா. அக்கா, உங்க 2 பேருக்கும் நான் நன்றின்னு சொன்னா பத்தாது. இருந்தாலும் சொல்ல முடியாது, என்னோட கடமை இல்லையா? அண்ணா ரொம்ப நன்றிண்ணே. அக்கா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என்னத்தான் எப்படி பார்த்துக்கிட்டே நிக்கிற? நின்று போயிடுச்சுன்னு நினைச்ச கல்யாணத்தையே தம்பி நடத்தி வச்சிருக்கு. 2 பேர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. வயசு முக்கியம் இல்ல, மனசுதான் முக்கியம். போ தாயி. சரிப்பா. என்னையா நீங்க பின்ன போய் ஏதோ என்னால முடிஞ்ச உதவி, இந்த தொழில இருக்கிறேன், என்னால பண்ண முடியும், அதனால உங்களுக்கு ஏதோ உதவி பண்றேன். இதுக்கு போய் என்னையா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா, ஒண்ணு வேணாம். நீ நல்லா இருப்பப்பா. உங்க அப்பா பண்ண புண்ணியம் தானம் தர்மம் எல்லாம் உங்களை நல்லபடியா அவனை வச்சிருக்கோம்ப்பா. இளஞ்சோடிகள் தான் எங்க கால்ல விழுந்து எங்களை வயசானவங்க எல்லாம் ஆக்க வேணாம். அடியே நீ நல்லா இருப்ப. நீ நல்லா இருக்கணும், நல்லா இருமா. என்ன மச்சான், நம்மள வயசானவங்க ஆக்கிட்டு இருக்க பாத்துக்கிட்டு இருக்கிய?